நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த மாதத்துக்கான விசுவாச வார்த்தையாக, நம்பிக்கையின் வார்த்தையாக, ஒரு அபிஷேக வார்த்தையாக, வழி நடத்துகிற வார்த்தையாக எல்லாரும் இணைந்து வாசிப்போம். ஏசாயா 41:12. உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் சந்தோஷமா? வேதம் என்ன சொல்லுது? என் வாழ்க்கையில் இப்படி எடுத்துக்கொள்ளுங்க, என்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பேன். எப்பொழுது ஆண்டவருடைய வேதம் தெளிவாக ஒரு மனிதன் குழந்தையாக என்று உலகத்தில் பிறக்கிறானோ அதிலிருந்து அவனுடைய வாழ்நாள் முழுவதும் என்னதான் போராட்டம், ஸ்ட்ரகிளிங் லைஃப், அதாவது பிரச்சனைகள். அவன் போராடினால்தான் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். நம்முடைய உடல் அமைப்பே அப்படித்தான் இருக்கிறது. போராட்டம் என்பது நீங்கள் அறிந்தாலோ, நீங்கள் அறியாமல் இருந்தாலோ, ஏற்றுக்கொண்டாலோ உங்களுக்குள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. உங்களுடைய வெளியில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அணுகுன வாழ்க்கையிலும் அல்லது ஆசீர்வாத காரியங்களையும் போராடித்தான் ஆக வேண்டும். இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா? ஐயா, எங்கள் வாழ்க்கையில் போராட்டமே இல்லைன்னு யாராக இருந்தீங்கன்னா சொல்லுங்க, சொல்ல முடியுமா? சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்முடைய உடல் அமைப்பு, நம்முடைய சரீர அமைப்பும் அப்படித்தான் இருக்கிறது. நம்முடைய சரீரத்துக்குள்ள அநேக நுண்கிருமிகள் நம்மை எதிர்த்து போராடினாலும் நம்முடைய உடல் அவைகளில் வெற்றி பெறுவதனால தான் நம்ம ஜீவன், சுகம், பலத்தோடு வாழ்கிறோம். மலையில சொல்லுவோமா? எத்தனையோ நுண்கிருமிகள் காற்றின் வழியாக உள்ள போவது, உள்ளுக்குள்ளே இருக்கிறது. அவைகளால் நம்மை மேற்கொள்ள முடியாததுனால தான் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்படியாக மருத்துவ குறிப்பு அப்படி சொல்லுது. வேதாகமும் என்ன சொல்கிறது? வாசியுங்கள். ஆண்டவர் காரியத்தை எப்படி சொல்கிறார்? யோவான் 16:33 கிறிஸ்து நம்மை குறித்து என்ன சொல்கிறார்? வாசியுங்கள். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னமா சொல்றாரு? ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையில நாம் எந்த நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ்கிறோமோ, எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் முன்னால் வைக்கிறோமோ, இங்கேயும் சரி அங்கேயும் சரி, அந்த ஆண்டவர் கல்வாரி சிலுவையில எனக்காக உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் சொல்றாரு, உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு? போராட்டங்கள் உண்டு, ஸ்ட்ரகிளிங் உண்டு, உங்களுக்கு வாழ்க்கையில எதிர்த்து நிற்கக்கூடிய காரியங்கள் உண்டு. ஆனா அதை பார்த்து நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, பயந்துராதீங்க. மகனே, மகளே, சோர்ந்து போயிருக்கிற இந்த ஆன்லைன்ல பார்க்கிற மகனே, அதை பார்த்து நீங்களும் நானும் பயப்படக்கூடாது. ஏனென்றால் சொல்லுகிற ஆண்டவர் யாரா? இந்த உலகத்தை ஜெயித்த ஆண்டவர். ஆமென் சொல்லுவோமா? அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. ஆமென். அப்போ போராட்டம் என்பது எல்லாத்துக்கும் உண்டு. எல்லாரும் போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் விசுவாசிக்கிறார். ஆண்டவர் அப்படியாகத்தான் நம்ம இந்த உலகத்துக்கே அனுப்பி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய விருப்பம் என்ன? வாசியுங்கள். வெளிப்படுத்துதல் 21:7. போராட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், எதை வாங்கிக் கொள்ள வேண்டும்? வாசியுங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஹல்லேலூயா. அப்போ போராட்டத்தில் வாழ்கிற என்னுடைய மகனே, மகளே, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளே, விசுவாசத்தில் நாளுக்கு நாள் போராட்டமாய் போராடுகிற எனக்கு அன்பான சகோதரனே,
சகோதரி, உன்னை குறித்து ஆண்டவர் என்ன திரும்ப எழுதி வைத்திருக்கிறார்? சத்தமா வாசியம்மா. ஜெயம் கொள்ள வேண்டும். வாய் திறந்து சொல்லுங்க. போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் இன்னைக்கு என் வாழ்க்கையில் சந்திக்கிற போராட்டங்கள் என்ன என்பதை அப்புறம் பார்ப்போம். போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆண்டவருக்கு பிரியமானது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம நினைக்கிற மாதிரி, நம்ம சுற்றி உள்ளவங்க நினைக்கிற மாதிரி போராட்டத்தில் தோல்வி அடைய வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமே என்னை குறித்து அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அறிக்கை பண்ணுங்க. நாங்கள் இருக்கிற சூழ்நிலையில, நாங்கள் இருக்கிற நிலைமையில வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய பிரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் இன்று உங்களை எப்படியாக வாழ்த்துகிறார்? நீங்க நம்ம பசங்களே என்ன செய்யறோம்? விஷ் யூ ஹாப்பி பர்த்டே, விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப், விஷ் யூ ஹாப்பி ஜர்னி, விஷ் யூ ஹாப்பி ஜாப் சொல்லி வாழ்த்துக்கிறோமே. என்னையும் உங்களையும் உண்டாக்கின ஆண்டவர் ஒரு மனிதனை இப்படியாக வாழ்த்துகிறார். அப்போ நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தியானிங்க. ஆதியாகமம் 32:28. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அல்லேலூயா. யாக்கோபை ஆண்டவர் இப்படியாக வாழ்த்துகிறார். என்ன பேர என்ன பண்ண போறேன்? யாக்கோபு என்பதை இஸ்ரவேலாக மாற்றப் போகிறேன். ஏன் தெரியுமா? நீ என்ன பண்ணிட்ட? தேவனோடும் மனிதனோடும் போராடி போட்டு போனாயா? இல்லை அப்படி இருக்கிறாயா? என்ன போட்டிருக்கு? மேற்கொண்டாய். கரங்களை தட்டி சொல்லுவோம், ஆண்டவரே ஒரு மனிதனை இப்படி வாழ்த்துவார் என்றால் நானும் நீங்களும் இப்படியாகத்தான் இருக்க வேண்டும். எத்தனை பேர் நீங்க விரும்புறீங்க? நான் சந்திக்கிற இந்த பிரச்சனையில நிச்சயமாக வெற்றி வாகை சூடுவோம். ஹல்லேலூயா. தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. ஹல்லேலூயா. அப்போ நம்ம அதை இப்படியாக எடுத்துக்கொள்ளலாம். தேவனோடுனா அவரோடு பலத்தினால் அல்ல, அவரோடு நம்முடைய பராக்கிரத்தினால் அல்ல. அது என்ன என்பதை தியானிப்போம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? நாம் விசுவாசிக்கிற ஆண்டவரோடும், நம்மை எதிர்த்து சுற்றி நிற்கிற ஆவிக்குரிய நம்முடைய ஆசீர்வாத பிரச்சனைகளோடும் போராடி இன்னைக்கு ஒரு வெற்றியோடு இந்த ஆலயத்தை விட்டு கடந்து செல்ல போகிறோம். எத்தனை பேர் ஆமான்னு சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை எப்படி என்பதை நம்ம யோசிப்போம். தேவனோடும் மனிதனோடும் போராடி வெற்றி கொள்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிப்போம். போராட வேண்டுமென்றால், ஸ்ட்ரகிளிங் பண்ண வேண்டுமென்றால், யுத்தத்துக்கு செல்ல வேண்டுமென்றால் இந்த உலகம் அநேக ஞாபகம் வச்சிருக்கிறது. இப்படி ஸ்டெப் வைக்கணும், இப்படி வெப்பன்ஸை எடுக்கணும், இப்படியாக முன்னால் போகணும், அட்டாக் பண்ணால் இப்படி பண்ணணும், அதை டிஃபென்ஸ் பண்ணால் இப்படி பண்ணணும்னு சொல்லி அநேக வரைமுறைகளை வைத்திருக்கிறது. ஆனாலும் விசுவாசிக்கிற நமக்கு வேதாகமும் சில வரைமுறைகளை வைத்திருக்கிறது. அதன் வழியாக ஸ்ட்ரகிளிங் பண்ணாதான் நம்மளால ஜெயத்தை எடுக்க முடியும். அது என்னன்னு வாசிங்க. சங்கீதம் 144:1 இன்று வாசித்தோமே, அதை வாசிங்க. சங்கீதம் 144:1. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ நீங்க எதுவரை எப்படி ஸ்ட்ரகிளிங் பண்றீங்களோ உங்களுக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். எப்படி ஸ்ட்ரகிளிங் பண்ணாலும், எப்படி போராடினாலும் இந்த நாளிலே ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இத்தனை நாட்கள் நாங்கள் போராடி கொண்டு எங்களுடைய கரங்களை,
எங்களுடைய விரல்களை, எங்களுடைய எண்ணங்களை உமக்கு முழுவதுமாக ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. என் கைகளை போருக்கும் என்னுடைய விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கரங்களை தூக்கி சொல்லுங்க. இந்த நாளிலே நான் எந்த பிரச்சனையில் இருந்தாலும், எந்த போராட்டத்தில் இருந்தாலும், இத்தனை நாட்கள் என் பலத்தை நம்பி இறங்கிட்டேன். இனிமே அப்படி இல்லை. என்னுடைய கைகளை போருக்கும், நீங்கள் படிக்கலாம், வேலை பார்க்கலாம், எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ சொல்லுங்க, என்னுடைய கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம ஸ்ட்ரகிளிங் உள்ள போகிறோம். சரி, கை ரெடி ஆயிட்டு, விரல் ரெடி ஆயிட்டு, அடுத்ததாக எந்த ஆயுதங்களை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும்? உலகம் சொல்லுது இப்படிதான் வெப்பன்ஸ், மிலிட்ரி அப்படிலாம் அப்படி இருக்கும், இதை எடுத்துக்கோங்க, அதை எடுத்துக்கோங்கன்னு. அப்போ நம்ம எந்த ஆயுதங்களை உபயோகிக்க வேண்டும்? அலையில சொல்லுவோமா? என்னோட இணைந்த வாசியங்கள் எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்போ நீங்க பண்ணுகிற ஸ்ட்ரகிளிங், நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அடுத்த வீட்டுல இருந்து பிரச்சனை, அங்க இருந்து பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, செபிக்க முடியல பிரச்சனை, வாழ்க்கையில் முன்னார போக முடியல பிரச்சனை. இது எல்லா பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு காரணத்தை பின்பற்றி ஜெபம் பண்ணுறீங்க, நல்லதுதான். ஆனால் இன்னைக்கு அதை எப்படி மாற்றுங்க? அந்தகார வல்லமைகளோடு போராட்டம். ஆமென் சொல்லுங்க. அதாவது டார்க் வேர்ல்டு, ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறாங்க டார்க் வேர்ல்டு. நமக்கு மறைந்திருக்கிற உலகத்தில் சக்திகள் தான் இந்த வழியாக உள்ள வருது. ஆமென் சொல்லுங்க. அதை நீங்கள் அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா இது தன்னால் மாறி போயிடும். அப்போ யாரோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது? பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கிடையாது, நம்முடைய சொந்த உறவு கூட கிடையாது, இல்லை நம்ம பார்க்குற அந்த காரியத்தோட கிடையாது. அதை கண்ட்ரோல் பண்ணுற அந்தகார வல்லமைகளோட போராட்டம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை நீங்கள் அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? மிகப்பெரிய வெற்றி வரும். அதை எப்படி அட்டாக் பண்ண முடியும்? சொல்ல முடியுமா? அந்தகார வல்லமைகளை எப்படிமா அட்டாக் பண்ணுறது? பார்க்கவே முடியாத எப்படி அட்டாக் பண்ணுறது? சொல்லுங்க பார்ப்போம். எப்படி அட்டாக் பண்ணுறது? பார்க்கவே முடியல, நம்மளால் அதை கணிக்கவே முடியல, அது யாருன்னு எங்களுக்கு தெரியல. எப்படி அட்டாக் பண்ணுறது? அதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆயுதங்களை உபயோகித்தால் எளிதாக அட்டாக் பண்ணலாம். ஆமென் சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஒரு வார்த்தை கேட்க பாரு, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நானும் பொறுமையாக தான் போகிறேன், நானும் அப்படியே அடக்கிக்கிட்டு தான் போகிறேன். இது வரைக்கும் வார்த்தை வருது, ஆனாலும் பேசக்கூடாது, சரி சரின்னு தான் போகிறேன். ஒரு வார்த்தை கேட்க பாரு, அப்புறம் அவங்க பேசுவாங்களா பாருன்னு சொல்லி இனிமேல் சொல்லவே சொல்லாதீங்க. அதையில சொல்லுவோமா? ஆவிக்குரிய காரியங்களை கரங்களிலே எடுத்துக்கொடுங்க. விசுவாசமாகி கேடகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இத்தனை காரியங்களை கரங்களில் எடுத்து அந்தகார வல்லமைகளோடு ஆவியின் மண்டலங்களோடு நம்மை எதிர்க்கிற சாத்தானின் கிரியைகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. யோவான் சுவிசேஷத்தில் எப்படியாக வரும்? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எப்போ ஜெயிக்கும்? ஒரு வார்த்தை கேட்கும் பாரு, நாளைக்கு வரட்டும், அந்த ஃபங்க்ஷனில் வரட்டும், நான் ஒரு பார்வை பார்க்க பாரு, பார்த்துட்டு 4 பேர்த்து முன்னால் எப்படி அவமானப்படுத்துகிறேன் பாரு, அது ஜெயிக்காதையா. அது ஜெயிச்ச மாதிரி தெரியும், அது தோல்வியை சந்திக்கும், அது ஜெயிக்காது. அந்தகார வல்லமைகளோடு ஆவியின் பட்டயத்தை எடுத்து விசுவாசமாகி கேடகத்தை எடுத்து அட்டாக் பண்ணீங்கன்னா தன்னால வெற்றி உங்களை தேடி வரும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ போராட்டம் என்றால் என்ன? யாரோடு போராட வேண்டும்? எப்படியாக போராட வேண்டும்? சரி,
இதெல்லாம் போராட்டத்தினுடைய வழிமுறைகள். ஆண்டவர் நம்மை எப்படியாக வாழ்த்தினாரா? தேவனோடும் மனிதனோடும் போராடி நம்முடைய வாழ்க்கையில வெற்றி வாகை சூட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சரி, ஆண்டவரோடு எப்படியா நான் போராட முடியுமாமா? நம்மளால முடியுமா ஐயா? ஆண்டவரோடு என்னால் போராட முடியுமா? பலத்தினால முடியாது. அந்த அர்த்தத்தை எடுக்காதீங்க. இப்படி இல்லை, பலத்தினால முடியாது. ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ளவர், நம்மளால யோசித்து கூட பார்க்க முடியாது. அப்படி அர்த்தம் அல்ல. இந்த ஆலயம் ஊழியம் ஆண்டவரோடு, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிற வரைக்கும், எங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்கிற வரைக்கும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? உங்களை விட மாட்டோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்கிற வரைக்கும், வாய் திறந்து சொல்லுங்க, எங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்கிற வரைக்கும் வாக்கு தத்தங்களை சொல்லி கொண்டே தான் இருப்போம். ஆமென் சொல்லுங்க. இப்படியாக சொன்னீங்களே, என்ன ஆயிடுச்சோ ஆண்டவரே, இப்படியாக சொன்னீங்களே, என் வாழ்க்கையில ஏன் நடக்கல, நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லி அறிக்கை செய்து போராடி கொண்டே இருப்போம். ஆமென் சொல்லுங்க. மனிதனோடு போராடுவது என்பது வேறு, தேவனோடு அறிக்கை பண்ணி ஜெபங்களை சொல்லி, அதாவது விசுவாச அறிக்கையை சொல்லி அவங்களோடு போராட்டம் பண்ணினீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணாரா? அந்த யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றுகிறார். எப்பா, உன்னை யாக்கோபா இருந்து நான் உன்னை என்ன செய்ய முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. சில காரியங்களை நீ மாற்றித்தான் ஆக வேண்டும். கையை தட்டி சொல்லுங்க. நீ உட்கார்ந்துருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நான் நினைக்கிறேன் எனக்கு இப்பவுமே வெற்றி வேணும். கண்டிப்பாக கிடைக்கும். வேதம் சொல்லுது, எப்பா இந்த நிலையில நான் உனக்கு என்ன செய்ய முடியாது? வெற்றியை கொடுக்க முடியாது. உன் பேர் நீ ஏன்னா நீ யாக்கோபா இருந்தீன்னா என்னால் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. எப்படி மாற வேண்டும்? இஸ்ரவேலாக மாறிட்டினா இப்படியற்ற உன்னை ஆசீர்வதிக்கேன்னு ஆண்டவர் உங்களுக்கு இந்த வாக்களிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை யாக்கோபா வந்திருந்தீங்கன்னா இஸ்ரவேலா வெளியே போங்க. பேதுருவுடைய வாழ்க்கையில எப்படி அந்த மாபெரும் மாற்றம் உண்டானதோ, மிகப்பெரிய ஆச்சரியங்கள் தான். 50 நாட்குள்ளதாக வாழ்க்கை தலைகீழாக ஆமென் சொல்லுங்க. அந்த மாற்றத்தை கொடுக்க முடியும்னா என்னையும் உங்களையும் மாற்ற முடியுமா? முடியாத? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த பேதுருவா சட்டை இல்லாம இருந்தார் ஐயா, கடல்ல போய் நின்னாரியா. இவரா சொல்றாரு, என்ன சொல்றாரு? இயேசுவே உண்மையான தெய்வம். ஹல்லேலூயா. அவராலே அண்டி ரட்சிப்பு இல்லை. கையை வச்சா அந்த உடம்பு உட்கார்ந்துருக்கான். இயேசுவின் நாமத்தினால எழுந்தே நட. உடனே குதிச்சு எழுந்து நடக்கா. எத்தனை நாட்கள் நம்ம மாற்றம் வந்தது? 50 நாட்களிலே இவ்வளவு ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும்னா என்னையும் உங்களையும் ஆண்டவரால் பயன்படுத்த முடியுமா? முடியாதா? ஆமென் சொல்லுங்க. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. பேதுரு பார்க்கிறா, என்னுடைய தோல்வி எங்க, என்னுடைய மறுதளிப்பு எங்க? மகனே, எல்லாத்துக்கும் தோல்வி உண்டு, எல்லாத்துக்கும் பிரச்சனை உண்டு. அவைகளை நம்பி உன் வாழ்க்கையை முட்டுக்கட்ட போடாத. எல்லாரும் சொல்லுங்க. நீங்க இதுவரை நடந்தவைகளை யோசித்து, இதுவரை நடந்த தோல்விகளை நினைத்து வாழ்க்கையை வீணாக்காதீங்க. ஆண்டவர் இன்று உங்களை மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் மிகப்பெரிய வெற்றியை சோதரித்துக் கொள்வோம். ஆமென் சொல்லுங்க. ஒன்றை மட்டும் சொல்லி நான் பிடிக்கிறேன். சத்துரு எப்படி வாரானா, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் அவன் வரத்தான் செய்வான். அதை பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா அது சிங்கம் நம்ம கூட இருக்குது. யார் தெரியுமா? யூத ராஜ சிங்கம். ஆமென் சொல்லுங்க. அந்த சிங்கத்துக்கு இந்த சிங்கம் பயப்படாது, இந்த சிங்கத்துக்கு தான் அந்த சிங்கம் பயப்படும். நம்ம கூட இருக்கிற யூத ராஜ சிங்கம். பயப்படாதீங்க. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், சாட்சியாய் மாறுவதாக. ஆண்டவர் நம்மை அதிகமாய் ஆஸ்வதிப்பாராக.